சத்தியமித்திரன் மாவட்ட செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பெரிய கோம்பை முத்துப்பாண்டி திருக்கோயில் ஆடி மாதத்தில் நடைபெறும் கிடாய் வெட்டு மற்றும் கோழிவெட்டு பூஜைகள் இக்கோயிலின் மிக முக்கிய வழிபாடாக கருதப்படுகிறது. முத்துப்பூசாரி தாத்தா வகையரா வழியில் தற்போது 4வது தலைமுறையாக இந்த ஆதிகாலத்து ஜமீன் பரம்பரை கோயில் ஆகம பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. கோயிலின் அருகில் உள்ள வற்றாத சுயம்பு ஊற்று இரவு நேரங்களில் மான், யானை போன்ற வனவிலங்குகளின் குடிநீர் ஆதாரமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அங்குள்ள 1000 ஆண்டுகள் பழமையான அகில மரத்தின் பட்டை மிகவும் பிரசித்தி பெற்றதாக பொதுமக்கள் கருதுகின்றனர். இப்பட்டையை உண்பதால் தீராத சர்க்கரை வியாதி நோய்களும் குணமாவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். குழந்தைப்பேறு, திருமண தடை, தீராத வியாதிகள் மற்றும் வியாபார நஷ்டம் போன்ற குறைகளை தீர்க்கும் ஆதி தெய்வமாக முத்துப்பாண்டி விளங்குகிறார். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை நிறைந்தவராக முத்துப்பாண்டி திகழ்வதாக பொதுமக்கள் நம்புகின்றனர். வேண்டுதல் நிறைவேற்றியவர்கள் வேண்டுதல் நிறைவேற்றியவுடன் கூர்மையான சூலாயுதம், வேல், ஈட்டி, அம்பு மற்றும் திருப்பாச்சேத்தி போன்ற அரிவாள் போன்ற ஆகியவற்றை புதிதாக அடித்து நேர்த்திக்கடனாக சமர்ப்பிக்கின்றனர். ஆக்ரோஷமாக சிவந்த கண்கள் மற்றும் முறுக்கு மீசையுடன் கம்பீரமாகவும் கட்டுக்கோப்பான உடலுடனும் காட்சியளிப்பதால் ஜமீன் குடும்பத்தினர் இந்த தெய்வத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைத்து குடியமைத்தனர். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இக்கோயில் உள்ள இலை சருகுகள் மற்றும் காய்ந்த சருகுகளை குப்பைகளை தூய்மைப்படுத்துவதன் மூலம் பக்தர்களுக்கு மன அமைதியும் அவர்களின் முன்னோர்களின் மூதாதையர்களின் ஆசியும் கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மேலும் இத்திருக்கோயிலை சுற்றி 23 இஷ்ட தெய்வங்கள் மற்றும் சித்தர் ஆன்மாக்கள் உலவுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இக்கோயிலை பாதுகாப்பதாகவும் சித்த வனப்பகுதியாகவும் கோயில் அடிவாரம் கருதப்படுகிறது. திருக்கோயிலுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் திண்டுக்கல், தேனி, பழனி, நிலக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை போன்ற ஊர்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் இக்கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர். இத்திருக்கோயிலானது காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே அனுமதி அளிக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் இத்தகைய நேரங்கள் குறிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திருக்கோயிலுக்கு அனுமதி அளித்த வனத்துறையினர் வேறு நேரங்களில் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இத்திருக்கோயிலுக்கு மதுரையில் இருந்து ஒட்டன்சத்திரம் வழியாக வரக்கூடிய பேருந்துகளில் ஸ்ரீராமபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கி வழிபடலாம். தங்கப்பாண்டியன்.